என்னுடைய வாலிப நாட்களிலே முதல் மாத சம்பளத்தை என்னுடைய பெற்றோரிடத்தில் எடுத்து சென்று ஜெபித்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பினேன். ஆனால் என்னுடைய தகப்பனோ அவர் அந்த பணத்தில் சந்தோஷப்படாமல் மாறாக அவர் கூறின ஒரு வார்த்தை என்னவென்றால், மகனே, பரலோகம் எதிலே சந்தோஷப்படுமோ அதிலே தான் நானும் சந்தோஷம் அடைவேன் என்று சொல்லி, பரலோகம் எதிலே சந்தோஷப்படும் என்று சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படும். இந்த ஒரு மாதம் நீ வேலை பார்த்த இடங்களிலே எத்தனை பாவிகளை தேவன் பக்கமாக மனம் திரும்புதலுக்கு நேராக நீ திருப்பினாய் என்ற கேள்வி எனக்கு முன்பாக வைத்தார்கள். ஆம், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய பணத்தில் நாம் சந்தோஷப்படுகிறோமா? மாறாக உடைய பிள்ளைகள் பரலோகத்தை சந்தோஷப்படுத்துவதை எண்ணி அதிலே நாம் களிகூறுகிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஊழியர்களாகிய நீங்களும் உங்களுடைய மந்தைகள் விசுவாசிகளை குறித்து எதிலே நாம் சந்தோஷப்படுகிறோம் என்பதை நாம் சிந்திப்போமாயின் நிச்சயமாக இந்த பூமியிலே தேவ ராஜ்ய மகிமைக்காக தேவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற ஊழியராக, விசுவாசிகளாக, பிள்ளைகளாக, குடும்பமாக நாம் காணப்படுவோம் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை.